10வது சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். இந்த கடவுள் மனிதனுக்கு நிரந்தரமான ஒரு திட்டத்தையும் செயலை கடத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி, அது யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, இந்த ரகசியத்தை கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். அப்ப பவுலை நம்ம முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால், தன்னுடைய ஊழியத்தில் அவர் மிஷனரி ஊழியத்தை கிறிஸ்துவுக்கு பிறகு ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கிட்டத்தட்ட 46 47வது வருஷத்துல முதல் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருடைய போகும்போது, ரெண்டாவது ஜேர்னில மிஷனரியா போகும்போது தான் இந்த எபேசு பட்டணத்தில் அப்படி என்ன செய்யறாரு, தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. அதே போல மூன்றாவது தொடர்ச்சியாக கிறிஸ்துவுக்கு பிறகு 50, 53, 56 அப்படி என்று தொடர்ந்து போய் தன்னுடைய இறுதி கட்டத்துல 62, கிறிஸ்துவுக்கு பிறகு 62 அப்படி என்று சொன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு கடைசியாக இந்த எபேசியர் புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா. மற்ற நல்லவர் மேற்குள்ள சற்று கவனிச்சீங்கன்னு சொன்னா, இந்த நாட்கள் ரோம், தெற்கு, இத்தாலியில இருக்குது. இந்த எபேசியர் பட்டணத்தை நம்ம கவனித்தோம்னா நவீன